ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஹேர் டே தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை வந்து நீங்கள் தடவன செகண்டில் ஒரு முடி கூட வெள்ளை முடி இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு செம்ம எஃபெக்டான ஒரே ஒரு பொருளை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த பொருளை வந்து ரெடி பண்ணிவிட்டு 6 மாதம் வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் பாட்டிலில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவுமே செம்மையாக இருக்கும். குளிக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும் நீங்கள் இந்த ஆயிலை தலையில் வந்து அப்ளை பண்ணுங்கள். எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த வெள்ளை முடி இருந்தாலும் செம்மையாக ரிசல்ட்டு கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க. சரி, இப்போ வாங்க இந்த ஹேர் டே ஆயிலை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு பொருளை தான் வச்சு நீங்கள் முக்கியமான ஒரு ஹேர் டே தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கடுகு எடுத்துக்கோங்க. நிறையா பேர்த்துக்கு வந்து கடுகோட பெனிஃபிட் என்ன அப்படின்னே தெரியாமல் இருந்துச்சு. இப்போல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட்டு ஹேருக்கு முழுக்க வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியது ரொம்பவுமே இந்த கடுகு தான். கடுகை வந்து நல்லா ஒரு 50 கிராம் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த ஒரு பொருளை தான் நம்ம அதிகமாக சேர்த்த போகிறோம். அதனால் இந்த பொருள் வந்து கம்பல்சரி வந்து ஒரு 50 வரைக்கும் எடுத்துக்கோங்க. இதில் தனி கடுகாக இருக்கும், அது வாங்கிக்கோங்க. ஒரு சின்ன உளுந்து அந்த மாதிரி கூட இருக்குது. உளுந்து கூட இருந்தால் பிரச்சனை கிடையாது. உளுந்து ரொம்பவுமே தலைக்கு ரொம்ப நல்லது தான். அதனால் வந்து இருக்குது அப்படின்றலாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை, நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு கடுகு வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போது இதை வந்து நம்ம அடுத்ததாக இது கூட நம்ம சேர்க்கக்கூடியது 1 டீஸ்பூன் அளவுக்கு கிராம்பு வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? சுத்தமான இந்த மாதிரி கிராம்பு வந்து எடுத்துக்கோங்க. கிராம்பையும் இந்த கடுகோடவே சேர்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கடுகு எண்ணெயை வந்து நீங்கள் தலையில் யூஸ் பண்ணிட்டு வர்றப்போ நல்லாவே உங்களுக்கு முடி வந்து கருன்னு வரும். அது மட்டும் இல்லாமல் முடியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளரும். நரைமுடி அப்படிங்கிற பிரச்சனையே வந்து இருக்காது. நம்ம அந்த மாதிரி ஆயில் வந்து ரெடி பண்ணி நம்ம போடுறப்போ அந்த பிசுப்பு தன்மை இருக்குது, இல்லை ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் நம்ம அதை தடவுறதில்லை. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் செய்கிற மெத்தடில் நீங்கள் பண்ணுறப்போ இந்த ஆயிலை நீங்கள் ரெகுலராகவே வந்து யூஸ் பண்ணலாம். குளிக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு 2 டைம் கம்பல்சரி வந்து தேய்ங்க. நரைமுடியெல்லாம் தேடுனா கூட கிடைக்காது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டே ஆயில் தான் இது. சரி, இப்போ வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு இரும்பு கடாய் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இரும்பு கடாயில் ரெடி பண்ணுறப்போ இரும்போட அந்த அயன் வந்து கிடைக்கிறப்ப உங்களுக்கு நல்லாவே ஒரு பெனிஃபிட் வந்து கிடைக்கும். அதே மாதிரி நல்ல ரிசல்ட்டும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி இரும்பு சட்டி இல்லை அப்படின்னா கொஞ்சம் அடிக்கணமான பாத்திரமாக பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது இரும்பு கடாய் வந்து சூடாகிட்டுருக்கு. ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. சுத்தமாக ஈரம் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஆயிலாக ரெடி பண்ணுறதுனால ஈரப்பதம் எல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கடுகையும் கிராம்பையும் நம்ம சேர்த்து நல்லா வந்து இது வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு 150 மில்லி 200 மில்லி வரைக்கும் இதுக்கு ஆயில் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வந்து பார்த்திங்கன்னா கருக வறுத்தெடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஆயில் வந்து ரொம்ப கெட்டித்தன்மை இல்லாமல் உங்கள் முடியிலையும் நல்லா வந்து அந்த ஒரு வாசனை இல்லாமல் நல்லா பிடிச்சிக்கும். இப்போ இது கூட நம்ம அந்த கிராம்பு சேர்க்குறப்ப அந்த தலையில் ஏதாவது உங்களுக்கு ஒரு பொடுகு பிரச்சனை அல்லது ஏதாவது வேறு இச்சிங் ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த கிராம்பு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும். அதனால தான் கூட வந்து சரிங்களா? இந்த கிராம்பு வந்து சேர்க்குறப்ப உங்கள் முடி வளர்ச்சியை நல்லா ரத்த ஓட்டத்தை நல்லா சேவ் பண்ணி கொடுக்கும். ப்ளட்டு வந்து சர்க்குலேஷன் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாவே முடி வந்து நல்லா வளரும். அந்த ஓட்டங்கள் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் முடி உதிர்வு, பொடுகு தொல்லை, அப்புறம் இந்த கொப்பளை மாதிரி வர்றது, அந்த மாதிரியெல்லாம் வர்றதுக்கு நிறைய பிரச்சனை பண்ணும். இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நம்ம வந்து ஃபுல்லாக கிராம்பு 2 கைப்பிடி ஒரு 2 ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் கிராம்பு சேர்த்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மருதாணியோடவும் கிராம்பு சேர்த்து நம்ம தலைக்கு அரைச்சி போடுவோம். அது எதுக்காக அப்படின்னா இச்சிங் பிரச்சனை ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதை ரெடி பண்ணி கொடுக்கும். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வந்து வறுபடுது. கடுகு வந்து தெறிக்கும். அதனால் என்ன பண்ணுங்கள், ஒரு தட்டு போட்டுங்க. தெறிக்குது பார்த்திங்களா? இப்போ வந்து இப்படி போட்டுடலாம். இந்த மாதிரி போட்டால் தான் அந்த மேலே வந்து தெரித்து வராது. இல்லை அப்படின்னா ஃபுல்லாக வந்து சிதறிடும். அதனால் இது ஒரு சின்ன டிப்ஸு தான். இப்படி வச்சுட்டு அந்த சவுண்டெல்லாம் வந்து
அந்த நம்ம இரைச்சல் மாதிரி வரும் இல்லையா, அந்த சவுண்டு அடங்கினதுக்கு அப்புறம் நீங்கள் இதை எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து நம்மளுக்கு கேட்ட மாதிரி வறுபட்டுருக்கும். அது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி வந்து மூடி வச்சுருங்க. இப்போது நல்ல சவுண்டெல்லாம் அடங்கிருச்சு. இப்போ பாருங்கள் சூப்பராக வறுபட்டுருச்சு. அந்த கிராம்லாம் பாருங்கள் நல்லா வந்து வறுபட்டுருச்சு. அவ்வளோதான். இது ஒரு சின்ன டிப்ஸு. இப்படி மூடியை வந்து மூடிட்டிங்க அப்படின்னா மேலே வந்து தெரிக்காது. அதே மாதிரி சீக்கிரமாக நம்மளுக்கு ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா வறுபட்டுரும். இப்போவுமே இன்னும் பாருங்கள் சிம்மில் வச்சு இன்னுமே லைட்டாக வந்து வறுத்து விட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து பவுட்ரு ஆயிரும். அதுக்காக தான் கிராம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த ஒயிட் கலர் மாதிரி வந்து பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து நீங்கள் வறுபட்டு எடுக்கணும். இப்போ இன்னுமே கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து சிம்மில் வச்சு வறுபட்டுடுங்க. ரொம்ப வந்து ஹையில் வைக்க வேண்டாம். சிம்மில் வச்சு அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். சுத்தமாக அந்த கலர் வந்து கடுகு மாறணும். இப்போது நல்லா வறுபட்டுருச்சு. ஆனால் சிம்மில் தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி வந்து எல்லா வீட்லேயும் இந்த கல் வந்து இருக்கும். நம்ம அந்த ரசம்லாம் வந்து ரெடி பண்ண முடியாது. அந்த கல் வச்சு இந்த கடுகை அப்படியே இரும்பு பாத்திரத்துலேயே வந்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் ஆற வச்சு அந்த மாதிரிலாம் போட வேண்டாம். அது வந்து நம்ம ஹேர் டையாக யூஸ் பண்ணுறதுக்கு அது தேவைப்படும். இது வந்து இந்த மெத்தேடே உங்களுக்கு போதும். ஏன்னா இது நீங்கள் கல் வச்சு இந்த மாதிரி பண்ணுறப்பவே நல்லா வந்து உங்களுக்கு பவுடர் ஆயிரும். அதனால் இந்த மாதிரி வச்சு அந்த இரும்பு கடாயிலேயே இந்த கல்லை வச்சு இந்த மாதிரி பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் பவுட்ரு மாதிரி ஆயிரும். அப்படி இல்லை உங்களுக்கு இது வந்து செட் ஆகலை, எனக்கு இரும்பு பாத்திரம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பாருங்கள் நம்ம மிக்ஸி ஜாரில் ஆற வச்சு போட்டு பவுட்ரு வந்து பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பவுட்ரு பண்ணிவிட்டு கூட நீங்கள் திரும்பவும் நான் ரெடி பண்ணுற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஏன்னா இது நீங்கள் மிக்ஸி ஜாரில் ஆற வச்சு போடுறப்போ நல்லா ஒரு ஆயில் பசை வந்து கிடைக்கும். மிக்ஸி ஜாரில் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். அது நம்ம கையில் எடுத்து போடுறப்போ நல்லாவே கரையாயிரும். நம்ம இந்த மெத்தேடில் நீங்கள் பண்ணுறப்போ நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இதுலேயே பொடியாயிரும். அதே மாதிரி நம்ம ஆயிலையும் இதில் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் சிம்மில் வச்சு தான் நான் வந்து அப்படியே சுற்றிட்டு இருக்கேன். இப்படி வந்து பொடி பண்ணி விட்டுட்டு இதை திரும்பவும் நீங்கள் அப்படியே வறுத்து விட்டுறலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கருப்பாகுது அப்படின்ட்டு. இது மறுபடியும் ஒரு டைமு நம்ம அதை அப்படியே வறுத்துட்டுறலாம். இப்போ இது ரெடி ஆகிட்டே இருக்கட்டுங்க. இதுக்கு வந்து இப்போ நம்ம தேவையான அளவு ஆயில் எடுக்கணும். நல்லா வந்து ஓரளவுக்கு பொடி ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா அப்படியே ரெடி ஆகிட்டே இருக்கட்டும். அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டாம், சிம்லேயே இருக்கட்டும். இப்போ ஒரு பவுல், அதே பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரை பவுல் வந்து நம்ம வந்து அந்த கடுகு சேர்த்தோம். இப்போது அதே பவுலில் நம்ம ஆயில் எடுத்துருக்கோம். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 மில்லி அளவுக்கு தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் நிறையா பேர் நல்லெண்ணெய் இதை எடுத்துக்கலாம். தேங்காய் தான் எடுக்கணுமான்னு கேள்வி கேட்க வேண்டாம். தேங்காய் எடுக்கலாம். தலைக்கு நல்ல சுத்தமான நல்லெண்ணெயில் நீங்கள் இதை ரெடி பண்ணலாம். அடுத்து கடுகெண்ணெயே எங்களுக்கு யூஸ் பண்ண பிரியமாக இருக்கும், பிடிக்கும், கடுகெண்ணெய் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கடுகெண்ணெயே நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவுமே நல்லா ரிசல்ட்டு கொடுக்கும். ஆனால் நம்ம வந்து நிறைய பேர் வந்து தேங்காய் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதனால் வெறும் தேங்காயை யூஸ் பண்ணாமல் இப்போ நான் சொல்கிற இந்த மெத்தடில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறப்ப ஒரு நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்கும். இப்போ பாருங்கள் நல்லா ஒரு 100 மில்லி அளவுக்கு தேங்காய் வந்து நம்ம எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு சுத்தமான தேங்காய் எடுத்துகிட்டு நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ண தோணுதோ அதை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த ஆயிலை நம்ம அதில் சேர்க்க போகிறோம். இப்போ நல்லாவே வந்து பாருங்கள் கலர் சுத்தமாக மாறிடுச்சு. இப்போது இந்த இடிக்கல் வச்சு எந்த அளவுக்கு உங்களால் பவுட்ரு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பவுட்ரு பண்ணிட்டு தான் நீங்கள் இந்த ஆயிலை வந்து சேர்க்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் பவுட்ரு பண்ணிவிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப லேசாலாம் நினைக்க வேண்டாங்க. ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கலரை கொடுக்கும். இங்கே பாருங்கள் அந்த அளவுக்கு வந்து கருப்பாகும். இப்போ ஆயிலை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 150 மில்லி அளவுக்கு தேங்காய் வந்து நீங்கள் இதில் எடுத்துக்கலாம். இப்போ சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா கலந்து விடணும். இப்போ சிம்மில் வச்சு ரெடி பண்ணுங்கள். ரொம்ப ஹைலெல்லாம் வைக்க வேண்டாம். சிம்லேயே வச்சு நம்ம ரெடி பண்ணிவிட்டு இதை கலந்து விடுங்க நல்லா. நல்லா மிக்சர் பண்ணி விடுங்க. ஆயிலில் வந்து அந்த கடுகுமே கிராம்பும் நல்லா வந்து மிக்சிங் ஆகணும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணுறோம். கொஞ்சம் கொதி வரட்டுங்க. ஆயில் ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம்.
நல்லா சூடாகுது பாருங்கள். சூடானதே நல்லா ஆயில் வந்து ஒரு வாசனை வரும். அந்த கிராம்போட வாசனையும் தேங்காய், கடுகு அந்த 3 வாசனையும் நல்லா சூப்பராக கிடைக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு எவ்வளோ வெள்ளை முடி இருந்தாலும் இது நீங்கள் தடவிட்டு வரப்போ நல்ல கலர் வந்து மாறும். இதில் நீங்கள் நல்லெண்ணெய் அது மாதிரி கடுகு எண்ணெய் உங்களுக்கு எந்த எண்ணெய் தலைக்கு அப்ளை பண்ணுவீங்களோ அதை வந்து நீங்கள் இதில் மிக்சட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெயை தான் அப்ளை பண்ணணும்னு இல்லை. இது நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப போட்டு காய்ச்ச வேண்டியது. அந்த எசன்ஸ் ஃபுல்லாக இறங்குனா நம்ம இந்த மாதிரி கும்பலை வச்சு தான் பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ கருப்பாக இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப சூப்பராக ஆயில் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது வரைக்கும் நம்ம ரெடி பண்ண ஆயிலையே இது வந்து பெஸ்ட்டு ஹேர் டே ஆயில் தான். இது வந்து ஒயிட் ஹேருக்கே அப்படின்ட்டு ஒரு தனித்தத்துவம்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இதை ஆற விட்டுறலாம். போட்டு நல்லா வந்து ஆயில் வந்து பாருங்கள் ஆறிடுச்சு. ஓரளவுக்கு வெதுவெதுப்பாயிருச்சு. இப்போ அந்த ஆயிலெல்லாம் மேலே இருக்குது. நம்ம போட்ட அந்த கடுகு இதெல்லாம் வந்து பாருங்கள் கீழே இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இது நீங்கள் உடனே ஃபில்ட்ரு பண்ணி அப்ளை பண்ணணும் அவசியம் இல்லை. இதை நீங்கள் ஃபஸ்ட் நாள் வந்து காய்ச்சுறீங்க, இரும்பு கடாயில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக இப்படி விட்டுருங்க. வச்சுருந்துட்டு நீங்கள் மறுநாள் காலையில் வந்து இதை நீங்கள் வடிகட்டிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ வீடியோவுக்காக உங்களுக்கு நான் ஃபில்ட்ரு பண்ணியே காமிக்கிறேன். கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. இப்போது இந்த மாதிரி வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம இந்த ஆயிலை இதில் சேர்த்துக்கலாம். ஆயில் நீங்கள் போட்ட ஆயில் அப்படியே வந்து நம்மளுக்கு ரிப்பீட்டாக கிடைக்கும். இதில் வந்து கெட்டியாயிருமா ஆயில் குறைஞ்சிருமா அப்படின்லாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா இங்கே பாருங்கள் நம்ம போட்டது எல்லாமே வடிகட்டியாச்சு. சுத்தமாக இந்த மாதிரி ஒரு இரும்பு வடிகட்டியில் நீங்கள் கட்டுறப்போ நல்லாவே உங்களுக்கு சுத்தமாக வடியாயிரும். இங்கே பாருங்கள். அப்படி இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி வடிகட்டியில் வந்து வேண்டாம் அப்படின்னா துணி இருக்கு இல்லையா, அந்த துணியில் வந்து வடிகட்டுறப்ப உங்களுக்கு அந்த பிசுறு இல்லாமல் பொடி இல்லாமல் எண்ணெய் வந்து நல்லா தெளிவாக கிடைக்கும். நீங்கள் அந்த மாதிரி கூட காட்டன் துணியை வச்சு கூட நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான். இதை வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் ஆயில் வந்து எவ்வளோ ஒரு சூப்பராக நம்ம ஒரே ஒரு பொருளை வச்சு இந்த அளவுக்கு வந்து செம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஆயில் நீங்கள் இது கடுகு வந்து சேர்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் நம்பவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வாசனையோட கிராம்பு சேர்த்துருக்கிறதுனால ஒரு பொருளில் எந்த அளவுக்கு திக்னஸாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு இந்த கடுகு எண்ணெய் சூப்பராக கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, கடுகை வச்சு நீங்கள் இந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்கள். உங்கள் தலையில் எவ்வளோ ஒரு சத்துக்கள் எப்படியெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த முடி வளர்ச்சி முடி வந்து ஒயிட் ஹேர் மாறுது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அந்தளவுக்கு ஒரு செம்ம எஃபெக்டான ஒரு ஹேர் டே ஆயில் தான் இது. இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு பாருங்கள், நான் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஆயிலை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணுறப்போ மீதி அந்த லைட்டாக பவுடரெலாம் இருந்துச்சுன்னா அந்த ஆயிலில் கீழே இறங்கிடும். மேலே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் மட்டும்தான் இருக்கும். நல்லா வடிகட்டிட்டு குளிக்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த இதை தடவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுக்கலாம். நார்மல் ஹெர்பல் ஷாம்பு, சீயக்காய் தூள் அந்த மாதிரி வந்து பயன்படுத்துங்க. இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இந்த ஆயிலை போடுறப்பவே தலையில் ஒரு துளி கூட ஆயில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நல்லா குளிச்சுட்டு சிக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து நரைமுடி இருந்துச்சு அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு
பாட்டிலில் ஸ்டோர் பண்ணாலும் ஓகே. அப்படி இல்லை கையில் நீங்கள் பாருங்கள், இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஊற்றிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ கருமையாக இருக்குது அப்படின்ட்டு. நல்ல இது எண்ணெய் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ண நல்லா கெட்டியாகும். நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இப்படி மசாஜ் கொடுக்கணும். ஒரு 5 நிமிஷமாவது மசாஜ் கொடுக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி முடியை எடுத்துக்கோங்க. விரல்களால் இப்படி தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு இங்கே பாருங்கள், சிக்கு இல்லாமல் எடுத்திங்கன்னா தான் இந்த ஆயில் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஸ்கின்ல போய் ஜாயிண்ட் ஆகும். நல்லா வந்து குளித்ததுக்கப்புறம் நல்லா கலரிங் வந்து மாறி வரும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் மசாஜ் கொடுத்தீங்கன்னா போதும். உடனே உடனே பண்ணணும்னு இல்லை. இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு இப்போ பாருங்கள், இப்படி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி இப்படி வந்து ஒரு 5 நிமிஷம் ஸ்கின்ல படுற மாதிரி இப்படி போட்டு தேய்ச்சிங்கன்னா தான் அந்த ஸ்கின்ல ஓப்பன் ஆகி நல்லா வந்து உங்கள் முடியை நல்லா கரு கரு கருன்னு இந்த மாதிரி நல்லா புசு புசுன்னு ரொம்ப சூப்பராக வருங்க. பாருங்கள், முடியும் நல்லா வந்து முடியே வளர மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு முடியும் நல்லா வந்து வளரும். கண்டிப்பாக இந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி முடி வரைக்கும் நல்லா ஆயிலை வந்து அப்ளை பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு குளிங்க. எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆயிலை கண்டிப்பாக ரெடி பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. அடுத்த பதிவில் பார்க்கலாம். பாய்.